தனது பெயருக்கும் கௌரவத்துக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் அரசியலிலிருந்து ஒதுக்கக்கூடிய வகையிலும் இணைய ஊடகங்களூடாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள நடராஜா பெஞ்சமின் கனகரத்தினம் என்பவருக்கு எதிராக சட்டத்தரணி ஊடாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். குறித்த நபரிடம் 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கோரியுள்ளதாகவும் தனது அரசியல் நடவடிக்கையை பாதாளத்துக்குள் கொண்டு செல்லுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற வகையில் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் வவுனியாவில் வைத்து கூறியுள்ளார். எனினும் அண்மை காலமாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த தொலைபேசி உரையாடல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் செல்வம் அடைக்கலநாதன் எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. மக்கள் என்னை ஓரங்கட்ட வைக்கின்ற ஒரு சூழலை, அரசியலிருந்து என்னை ஓரங்கட்டை வைக்கின்ற செயல்பாட்டையும் எனக்கு மன வருத்தம் தருகின்ற இந்த விந்தன் கனகரட்னம் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு 14 நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. நான் நீதிமன்றத்தை நாட இருக்கின்றேன். திருவாளர் நடராஜன் பெஞ்சமின் கனகரட்னம் அவர்கள் நீதிமன்றத்திலே தான் வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். சரியான நீதிமன்றத்தை நாட இருக்கின்றேன். நாடி அவருடைய அந்த வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கின்ற வகையிலே விந்தன் கனகரட்னம் அவர்கள் நீதிமன்றம் வந்து தன்னுடைய கருத்துக்களை அதாவது என்னை பற்றி சொன்ன முறைப்பாடுகளை நிரூபிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றேன். அதே போல இந்த நிமிஷம் வரைக்கும் இலங்கையிலே எந்த மூலையிலும் நீதிமன்றத்திலோ அல்லது காவல்துறையினருக்கோ எந்த முறைப்பாடும் எந்த வழக்கும் எனக்கு இல்லை என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது சிவிலாக இருக்கலாம், அல்லது கிரிமினல் கேஸாக இருக்கலாம், அல்லது போதைவஸ்து சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம். எந்த ஒரு செயல்பாடும் நீதிமன்றத்திலோ துறையினரிடமோ இல்லை என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே நீதிமன்றம் வந்து இந்த தன்னுடைய என்மேல் வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக நான் முன்வைக்கின்றேன்.